வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம சிம்பிளான விஷயம் தான். ரெகுலராக நம்ம உட்காந்து எங்கே உட்காந்து படிக்கிறோமோ, எங்கே உட்காந்து படிக்கிறோங்கிறது அவசியம் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நீங்கள் பண்ணீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ, அது நம்ம ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து சப்ஜெக்ட்லேயே ஏதாவது டவுட் இருக்கலாம், மேக்ஸில் ஏதாவது கணக்கில் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒன்று நீங்கள் படிக்கிற விஷயத்துல ஏதோ ஒரு டவுட்டாக இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களுக்கு சரியா வந்து கிளாரிட்டி கிடைக்கல, ஒரு சரியா கிளியரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, அக்கா அண்ணா அவங்க யாராவது இருந்தால் கேளுங்க. இல்லை உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஃபோனில் அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டீச்சர்ஸ்